சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் மின்சார ரயில்கள் தொடர்ந்து தாமதமாக இயக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய ரயில் பயணிகள் சென்னை பேசின் பிரிட்ஜில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை கலைக்க போலீசார் லேசான தடியடி நடத்தினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. ரயில்கள் தாமதமாக வருகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து பயணிகள் திடீரென ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு 8:40 மணி அளவில் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 3 மணி நேரம், அதாவது 11:20 வரையில் இந்த ரயில் மறியல் போராட்டமானது நீடித்தது. பயணிகள் அனைவரும் ரயில்களை மறித்து அவர்கள் எந்த ரயிலையும் இயக்க விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதனால் சென்னை சென்ட்ரலில் இருந்து செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் சென்னை சென்ட்ரலில் இருந்து செல்லக்கூடிய ஏற்காடு எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்கள் மற்றும் பழனி எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்கள்லாம் கிட்டத்தட்ட நிறைய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சென்ட்ரலிலிருந்து செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்துமே தாமதமாகவே கிளம்பியிருக்கிறது. தாமதமாக நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் கிளம்பியிருக்கிறது. 3 மணி நேரமாக ஸ்தம்பித்து போயிருக்கிறது இந்த திடீர் ரயில் மறியலால். அதன் பின்னர் ரயில்வே அதிகாரிகள் பயணிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். உரிய நேரத்தில் ரயில்களை இயக்குகின்றோம், நாளை முதல் ரயில்களை சரியான நேரத்துக்கு இயக்குவதற்கான ஏற்பாட்டை செய்கின்றோம் என்று உறுதியளித்தனர். அதன் பின்னரும் பயணிகள் இந்த ரயில் வழித்தடத்திலிருந்து அவர்கள் விலக மறுத்துவிட்டனர். அவர்கள் தண்டவாளங்களிலேயே நின்று அவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ரயில்வே போலீசாரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கலைந்து செல்லும்படி அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் கலைந்து செல்லாத காரணத்தால் தடியடி நடத்தி அவர்களே களைய வைத்தனர். அதன் பிறகு ரயில் தண்டவாளங்கள் அனைத்தும் கிளியர் ஆன பிறகு ரயில்கள் இயக்கப்பட்டன. 3 மணி நேரமாக நீடித்த இந்த ரயில் மறியல் போராட்டம் தடியடிக்கு பிறகு கலைக்கப்பட்டு ரயில்கள் தற்போது சீராக இயக்கப்பட்டு வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் தங்கமணி. எங்களுக்கு காலையில் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கும் ட்ரெயின் லேட்டு, சாயந்தரம் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கும் லேட்டு. ஏன்னா கம்பெனியில் போய் நாங்கள் ஆஃபீஸில் போய் நாங்கள் வசம் வாங்குகிறோம். எங்களுக்கு டயத்துக்கு ட்ரெயின் கிடைக்க மாட்டேங்குது. டெய்லி லேட்டாக வருதுங்க. 7:30 மணிக்கு வர ட்ரெயின் இன்னும் வரல. இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னா எப்படிங்க பொறுமையாக இருப்பாங்க? ஒரு நாள் 2 நாள் பொறுக்கலாங்க. டெய்லி இதே பிரச்சனை வந்தால் யாராலும் பொறுக்க முடியாது. அதனால தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக் எல்லாம் இறங்கி பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒன்றா இருந்து பண்ணியிருக்கோம். Operational reasons today our train services got affected, but due to this agitation now it is further trains are getting restricted. So I request the passenger, don't agitate. We will ensure that in future we will take care. பயணிகளின் இந்த மறியல் போராட்டத்தால் அந்த வழியே செல்ல வேண்டிய பழனி எக்ஸ்பிரஸ், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், ஏற்காடு எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ் மற்றும் மும்பை மேல் உள்ளிட்ட 9 எக்ஸ்பிரஸ் ரயில்களும் மின்சார ரயில்களும் 3 மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டன.